ஹாய். இந்த சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்கிற ப்ரொசீஜர் மூலம் ஆனல் ஃபிஷர் இதெல்லாம் இருக்கும்போது இங்கே ஜென்ரலாக எல்லா டாக்டர்ஸும் கொடுக்குற சிட்ஸ் பாத் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா இந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு வார்ம் வாட்டரில் உங்களோட ஹிப்ஸு பட்டக்ஸ் எல்லாம் டிப் ஆகிற மாதிரி ஒரு 15 to 20 minutes உட்காடுறது. இது இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த வார்ம் வாட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு இச்சிங் இரிட்டேஷன் இதெல்லாம் குறையுது, அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது, அதே மாதிரி அந்த வீக்கம் குறையுது, இன்ஃப்ளமேஷன் குறையுது, ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்னால வர சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுத்து குறைக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத் டப்பு இல்லை சிட்ஸ் பாத் டப்னே இருக்குது, அது வந்து நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு ஃப்ளஷும் இருக்கும், நீங்கள் அதில் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பம்ப் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ஆனஸில் வாட்டர் வந்து அடிக்கிற மாதிரி டைரெக்டாக அது மேலே படுற மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரெடிமேட் சிட்ஸ் பாத் டப்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் பேசன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டர் ஒரு 37 to 40 degrees Celsius தான், ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே உட்காரணும். ஸோ யூஸ்வலாக வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே வச்சு உட்காரும் போது அந்த சிட்ஸ் டப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, இல்லைன்னா ஒரு நார்மல் பேஸ்கெட் அந்த மாதிரியே உட்காந்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு 15 to 20 minutes உங்களோட ஆனல் கேனால் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற மாதிரி உட்காரணும். அந்த டைம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணிடணும், தொடச்சிடணும். அதுக்கப்புறமா ஆயின்மெண்ட் என்ன நம்ம டாபிக்கல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு ஒரு லூஸ் காட்டன் கிளாத்திங், அங்கே வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணாமல் லூஸ் காட்டன் கிளாத்திங் போட்டுக்கணும். இதில் இந்த ஹாட் வாட்டரில் என்னென்ன ஆட் பண்ணலான்னா யூஸ்வலாக நாங்கள் கொடுக்கறது வந்து எப்சம் சால்ட் கொடுப்போம், மெக்னீஷியம் சல்ஃபேட். ஸோ இது வந்து ஒரு சூதிங் ஆக்ஷன் கொடுக்கும், அந்த இரிட்டேஷன் இச்சிங் அதெல்லாம் குறைக்கும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்லாம் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் நார்மல் டேபிள் சால்ட்டே யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா ஆப்பிள் சிரப் வினிகர் 1 to 2 tablespoons ஆஃப் ஆப்பிள் சிரப் வினிகர் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப ஹாட் வாட்டர் இருக்கக்கூடாது, அந்த டப்பு தண்ணி எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீங்கள் அதில் உட்காரும் போது. அதே மாதிரி 15 to 20 minutes 2 to 3 times டெய்லி தான். ஆனால் 20 minutesக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்காரக்கூடாது. யூஸ்வலாக எப்போ உட்காரணும்னா நீங்கள் பவல் மூமெண்ட்ஸ், அதாவது மோஷன் போனதுக்கப்புறம் பிஃபோர் அப்ளைங் ஆயின்மெண்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 2 to 3 times நீங்கள் யூஸ் பண்ணலாம்.